ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு எதை பற்றி அப்படின்னா ஹிஜாபை பற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன்றளவில் நம்மளுடைய மக்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பல பேருக்கு ஹிஜாப்னா என்னன்னு தெரியல, சரியான முறையில் அவங்களுக்கு போய் சேரலை. நம்மளால் முடிஞ்சது நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்பவங்களும் பிறருக்கு எத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். ஹிஜாப் அப்படிங்கிறது ஒன்றும் பெண் அடிமைத்தனம் படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அதை நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஹிஜாப் போடும்போது அதை எந்த அளவுக்கு சரியான முறையில் போடுறோம், ஹிஜாப் என்பது எப்படி இருக்கணும், ஹிஜாப் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட ஒன்றா கடமை இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்திலே இல்லை, இதெல்லாம் இவங்களா உருவாக்கினது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வே நமக்கு சொல்லி கொடுக்குறான். நம்மளா எதுவும் யோசிச்சுலாம் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், 33வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன தாலிக அதுனா ஐ யுஅரஃப்ன ஃபலா யுதைன வகான அல்லாஹு கஃபூருர் ரஹீமா. மாஷா அல்லாஹ். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நபியே, உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய புதல்விகளுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முன்றானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. இது அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்படுவதற்கு மிக நெருக்கமானதாகும். அப்பொழுது அவர்கள் நோவினை செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லி கொடுக்குறான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய மனைவியர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், இன்னும் நம்பிக்கை கொண்ட, இதை நம்ம கவனிக்கணும். இது அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் மட்டுமல்ல, நம்பிக்கை கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவங்க தங்களுடைய மேலாடைகளை இது தொங்க விட்டு கொள்ளட்டும். இது அவங்கள கண்ணியமானவர்களாக அறியப்படுவதற்காக, ஒரு ஒழுக்கம் உள்ளவங்களாக அவங்களை அறியப்படுவதற்கு அது உதவி செய்யும். மேலும் இது அவர்களை நோயினை செய்யாமல் காப்பாற்றும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். படைத்தவனுக்கு தெரியும் இல்லையா, அதனால அந்த பெண்ணுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்ன்றது நம்மளை விட அல்லாஹ்வுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நம்ம பார்க்குறோம், ரோட்டில் போயிட்டே இருக்கும்பொழுது பெரிய நடக்குது, செயினை பிடிச்சி இழுத்து தரன்னு ரொம்ப நேரம் இழுத்துட்டு போய் அந்த பெண் பிள்ளை செத்தே போயிருது. அதில் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம்னா, இப்போ நம்மளுடைய ஹிஜாப் நம்ம மானத்தை மட்டுமல்ல, நம்மளுடைய உடைமைகளையும் சேர்த்து காப்பாற்றுது. பெண்களாகிய நாம் நம்மளை மறைச்சிக்கணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது. அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறான். இது நம்மை பாதுகாக்கக்கூடிய சட்டம். கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சால் செய்யலாம், செய்யாட்டி போகலாம்லாம் கிடையாது. கண்டிப்பாக மறைக்கணும். நம்மளுடைய உடலை ஒரு பெண்ணாக இருந்தால் பருவம் அடைந்ததற்கு பிறகு அவங்க கண்டிப்பாக அவங்கள மறைச்சிக்கணும். இன்றைய காலத்து பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் வயதுக்கு வந்ததற்கு பிறகு கூட அவர்களை இன்னும் குழந்தை மாதிரியே கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டே, சரி இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும்னு ஹிஜாப் போடாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தவறு. இது நம்ம பிள்ளைகளை நாமளே கெடுக்கிறதுக்கான வழி. இது நல்லா காப்பாற்றணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஹிஜாபை ஆர்வம் ஊட்டணும். இன்றைக்கி நம்ம சொன்னோம் இல்லையா, வலுக்கட்டாயமாக போடுறாங்க, போடு நீ போட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லக்கூடாது. அதனுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த உலகம் எவ்வளவு கேடுகட்டத்தனமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும், இந்த மார்க்கம் என்ன நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத முழுசாக அறியணும், மார்க்கத்தை கற்கணும், பயான்களை கேட்கணும், அதிகமான விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சஹாபிய பெண்களினுடைய வரலாறுகளை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆர்வம் வரும். நம்ம வீட்டில் பொழுதன்னைக்கு டிவியில் தவறான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க அதை தான் விரும்பும். நம்மளை அழகாக காமிச்சாதான் இந்த உலகம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும். நம்ம வீட்டில் நம்ம எதை ஆசையாக பார்க்கணும், நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். போன நிமிடத்தை திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியாது. அதனால் இந்த பொழுதுலேருந்து நம்ம திருந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் திருந்தி நம்ம வீடுகளில் இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் ஓடுவதையெல்லாம் நிறுத்திட்டு, அதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் அதில் கிராத்து போட்டு கேளுங்க, குர்ஆன் வசனங்களை கேளுங்க, அல்லாஹ் குர்ஆன் தமிழாக்கத்தை போட்டு கேளுங்க, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் அப்படின்றத தெரிந்து கொள்ள ஆர்வப்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு அதை ஊட்டுங்க. நீங்கள் செய்ய செய்ய அவங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் வரும். ஒரு 2 நாள் அவங்களுக்கு போர் அடிக்கும், 3ஆவது நாள் அவங்களும் சேர்ந்து உங்கள் கூட பார்ப்பாங்க. நீங்கள் அதை பற்றி பேசணும் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி பேசி ஆர்வம் ஊட்டுங்க.
சஹாபிய பெண்களினுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லுங்க. இல்லம்மா இங்கே பாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட ஒரு சஹாபிய பெண், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவங்க வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்ததற்கு பிறகு என்ன நடந்துச்சு? அவங்க அந்த வீட்டில் தான் இருந்தாங்க, ஹிஜாப் அணியாமல் இருந்தாங்க. அதற்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை, அவங்க அதனால ஹிஜாப் அணியில அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்ததற்கு பிறகு அவங்களுடைய மையத்து கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு அந்த வீட்டில். ரசூலுல்லாஹ்விற்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அப்போ அவங்க அதை உணர்ந்து, அந்த இடத்துல நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது, அவங்க ஒரு அந்நியான், இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. ஹிஜாப்போட வெளியேறினாங்க. ஏன்? அவங்க இறந்த ஒரு மையத்து தானே. அவர் என்ன உயிரோடவா இருக்காங்க? நம்மள என்ன பார்த்துக்கிட்டா இருக்காங்க? இருந்தாலும் அந்த ஒரு வெட்க குணம். கணவர் இருந்த வரைக்கும் இருந்தாங்க, அத்தா இருந்தாங்க. இன்னொரு ஆண் வந்ததற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அந்த வெட்க குணத்தை பாருங்க. இதுதான் இஸ்லாம் வலியுறுத்துது. இப்படிப்பட்ட பெண்களை அல்லவா நம்ம பிள்ளைகளுக்கு உதாரணமாக காட்டணும். இப்படிப்பட்ட நம்மளுடைய தாய்மார்களை அல்லவா நம்ம உதாரணமாக காட்டணும். ஆனால் நாம் யாரை காட்டிக்கிட்டு இருக்கோம்? புரிய வைக்கணும். இது பாருமா, இந்த பெண்ணை காட்டுறாங்களே, இந்த பெண் எவ்வளோ பலவீனமாக காட்டுறாங்க. ஒரு ஹீரோயினை காட்டுறாங்கன்னா அவங்கள ரொம்ப பலவீனமாக காட்டுவாங்க. ஒரு ஹீரோ கண்டிப்பாக தேவை, அவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். அவங்க ரொம்ப அழகாக காட்டுவாங்க. அதனால அவங்களுக்கு பல ஆபத்துகள் வரதையும் சேர்த்தே காட்டுவாங்க அதே படத்தில். ஆனால் ஒரு டாக்டரை காட்டும் போது பாருங்க, ஒரு வக்கீலை காட்டும் போது பாருங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டும் போது பாருங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மூடின மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப பவரானவங்களாகவும் காட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் காட்டுங்க. பாருமா, இந்த உலகத்தில் காட்டக்கூடிய மீடியா கூட ஒரு பவரான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காட்டும் போது முழுமையான ஆடை அணிஞ்ச விதமாக தான் காட்டுது. ஏன் நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்கள எடுத்துக்குவோமே, அவங்க படத்துலலாம் நடிக்காதவங்களா? ஒரு பவருக்கு வரும்போது அவங்களுடைய உடை எப்படி இருந்துச்சு? அப்போது ஒருத்தவங்களுக்கு பவர் இருக்கும் பொழுது அவங்க அந்த ஆடையில் இருந்தால் அவங்களுக்கு மதிப்பு இருக்காது. இந்த உலகம் அவங்கள மதிக்கவே மதிக்காது. எவ்வளவோ இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அழகை வெளிப்படுத்துறது, அழகு தான் ஒருத்தவங்களுடைய கண்ணியம், அழகு தான் நம்மளுடைய அழகை வெளிப்படுத்துறதுனால தான் நமக்கு பாராட்டு கிடைக்கும், நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அந்த அழகுக்கு என்றைக்குமே அங்கீகாரம் கிடைக்காது. இது நம்ம காலத்து பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரீயாக பேசுங்க. பெற்றவங்க நம்ம பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடியவங்க அழகான முறையில் ஃப்ரீயாக பேசுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஹிஜாப்பினுடைய ஆர்வத்தை ஊட்டுங்க. அருவருப்பான ட்ரெஸ்ஸுகளை வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு விற்கிற ட்ரெஸ்ஸே நம்மளால அல்லாஹ் அக்பர், அது போட்டால் அந்த குழந்தையவே தவறான முறையில் பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் காப்பாற்றணும். சின்ன பிள்ளை தானே, குட்டி பிள்ளை தானே. அந்த குட்டி பிள்ளையை கற்பழிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். தினம் நியூஸ் பேப்பரில் அவ்வளோ விஷயம் வருது. ஆனாலும் நம்ம திருந்த மாட்டோம். எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். இந்த குழந்தைக்கு இந்த ட்ரெஸ்ஸை விற்கிற அவர்களுடைய எண்ணம் எதை தேடுது? இந்த மக்களை முட்டாளாக்கணும். அதாவது கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சி தான் ஆடை. மனுஷன் ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தவன் மனுஷன் ட்ரெஸ்ஸு போட ஆரம்பித்தான். அதுதான் கலாச்சாரம். நம்மளுக்கு அறிவினுடைய வளர்ச்சி அப்படின்னாங்க. நம்ம அறிவினுடைய வளர்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கும். முழுசாக மறைச்சிக்கிட்டு வெளியில் போங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இதை அறியாமைன்றாங்க. சிரிப்பாக இருக்குல்ல, வேடிக்கையாக இருக்குல்ல. எதை அறிவுன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை முழுசாக போட்டு என்னை முழுசாக மறைச்சிக்கிறேன், இதுதான் கண்ணியம் நம்ம சொன்னால் இதை அறியாமைன்னு சொல்கிறான். ஆனால் இதில் யார் அறியாமையில் இருக்கா? இந்த மார்க்கம் நம்மளை எவ்வளவு கண்ணியப்படுத்துதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். இதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. என்னுடைய அழகை இஸ்லாம் காட்டாமல் மறைக்குதே. ஏன் மறைக்குது? உன்னை காப்பாற்றுது. நம்மளுடைய அழகை காட்டி நான் ஒரு பெரிய அழகானவன் காட்டுறது நமக்கு நல்லதா? நம்ம சேஃபாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லதா? அந்த நிலைமையில தான் இருக்குது இந்த உலகம். அதை புரிய வைங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். குழந்தையிலேருந்தே நம்ம சொல்லி சொல்லி கொடுக்கணும். இதனுடைய ஆர்வத்தை ஊட்டணும். இந்த ஹிஜாப் என்பது எவ்வளோ பெரிய ஒரு கவசம். ஒரு பெண் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பாதுகாப்போ அதே போல் அந்த பெண் வெளியில் போகும்போது அந்த வீடை போல் எது அவளை பாதுகாக்கும்னா அந்த ஹிஜாப் தான் பாதுகாக்கும். இந்த ஹிஜாப்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா 6 விஷயத்தோடைய அடிப்படையில் இருக்குது இந்த ஹிஜாப். முதல்ல, உடல் முழுவதும் மறைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். 2வது, இறுக்கமாக இருக்கக்கூடாது. அடுத்தது, மெல்லியதாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து, அலங்காரமாக இருக்கக்கூடாது. அந்த புர்காவை போட்டாலே போதும், 10 பட்டுப்புடவை கட்டினது போல அலங்காரத்தை கொடுக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட புர்காவை நம்ம போடக்கூடாது. ஜிகு ஜிகுன்னு நிறைய ஸ்டோன்ஸ் உள்ளது. புர்கான்றது எதுக்கு அப்படிங்கிறதே நம்ம மறந்துட்டோம். எதுக்கு நம்ம ஹிஜாப் போடுறோம் அப்படிங்கிறதே நம்ம மறந்துட்டு ஹிஜாப்பை தான் நம்ம போடணுன்ற ஆயிடுச்சு. சரி, அதையாச்சும் அழகாக போடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டோம். எங்கே இந்த பட்டு புடவை வாங்குனீங்கன்னு கேட்ட காலம் போய் இந்த புர்காவை எங்கே வாங்குனீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, எந்த கடையில் வாங்குனீங்க, என்ன டைப், இது என்ன மாடல், ஆர்வம் மக்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நம்மளும் வாங்கி போடணும். நான் அடுத்த தடவை பாரு அவளை விட சூப்பராக புர்கா போட்டு காட்டுறேன். என்ன எங்கே போயிட்டுருக்கு நம்ம சமுதாயம்? அதுதான் நம்மளை பாதுகாக்கணும். 5வது விஷயம், எதிர்பாலினத்தை போல நம்மளுடைய ஆடைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஹிஜாப்ன்ற பேர்லேயே ஆண்களை போல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. மேலே மட்டும் இந்த மண்டையை மட்டும் மறைச்சிக்கிறாங்க.
இது ஹிஜாப் கிடையாது. உடலை முழுக்க லூஸான ஆடை போட்டு, எந்த அளவுக்கு தொல தொலன்னு ஆடைய போட முடியுமோ, அந்த அளவுக்கு தொல தொலன்னு ஆடைய போட்டு நம்மள மறைச்சுக்கணும். இது நமக்கு ரொம்ப பாதுகாப்பு. இதுதான் ஒரு ஃப்ரீடம். இதுதான் நம்மளுக்கான சுதந்திரமே. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. எந்த பக்கம் எப்படி போனா எங்கேயுமே தெரியாது. ஃப்ரீயா நடந்து போகலாம். எந்த பயமும் கிடையாது. பெண்மணி சொல்றாங்க, அந்த ஹிஜாப போட்டுட்டு எனக்கு இப்ப நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன். அவங்க இஸ்லாத்துக்கு வரல. ஆனா அந்த ஹிஜாப அவங்க கரெக்ட்டா கடைபிடிக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப நல்லா எனக்கு ஒரு நல்ல ஒரு சுதந்திரமா இருக்கு. வெளியில வரும்போது ஒரு நிம்மதியாகவும், ஒரு பாதுகாப்பாகவும் நான் வரேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய முஸ்லிம் பெண்கள் அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் காப்பாத்தியவர்களை தவிர சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இது பிடிக்கல. எனக்கும் மத்தவங்கள போல அழகா வெளியில போணும்னு ஆசைப்படுறேன். இது என்ன ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இத கேட்கவே ரொம்ப கவலையா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். 6வது விஷயம், இந்த மற்ற மத கலாச்சாரங்கள்ல போடுற மாதிரி, இப்போ ஒரு கன்னியாஸ்திரி போடுவாங்க இல்லையா? அவங்க போடுற மாதிரி நம்மளுடைய ஹிஜாப் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுடைய ஹிஜாப் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு வேறு விதமா நம்மளுக்குன்னே இப்ப இருக்குது இல்லையா? அது நமக்கு தெரியும். கரெக்ட்டா தெரியும். இது இவங்க முஸ்லீம் தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம ஒழுங்கான முறையில ஹிஜாப்பை அணியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சட்டதிட்டம். இப்படிதான் ஹிஜாப் வந்து இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். இப்படிதான்ப்பா நம்ம இருக்கணும். பார்வைய தாழ்த்தணும். பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. பார்வைய தாழ்த்தணும். ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஆண் பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அடுத்த பெண்களை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த பெண்களை பார்க்கக்கூடாது. உங்களுடைய பார்வையை தாழ்த்தி தான் நம்ம பேசணும். ஒரு பெண்ணிடத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதா, அவங்கள்ட்ட நீங்க பார்வையை தாழ்த்திக்கிட்டு பேசுங்க. அவங்க கேட்கக்கூடிய பதிலுக்கு தலை குனிந்து பதில் சொல்லிட்டு கிளம்பிருங்க அந்த இடத்த விட்டு. கை குலுக்க கூடாது. எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் தொடக்கூடாது. இப்படின்னு எல்லாவித ஹிஜாப்ன்றது 2 பேருக்குமே தான். ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும், இருவருக்கும் தான். அதனால பெண்ணை மட்டும் அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் ஆண்களையும் சேர்த்து தான் அடிமைப்படுத்துது. அல்லாஹ்விற்கு அடிமைப்படுத்துது. வேற யார் முன்னாடியும் நீ அடிமைப்பட்டு நிக்க வேணாம். வல்ல ரஹ்மானுக்கு அடிமைப்பட்டால் போதும். இந்த உலகத்தின் ராஜாவாகவும் ராணியாகவும் நம்ம வாழலாம். சுபஹானல்லாஹ். இது ஒரு அடிமைன்னு நினைக்கிறாங்க. இது எந்த விதத்திலயும் அடிமை கிடையாது. ஒரு பெண்ணை முழுமையாக பாதுகாக்குது. இதனால அவளுடைய எந்த ஒரு ஸ்கில்ஸுமே அடிபட்டு போகாது. அவளால நல்லா படிக்க முடியும். அவ எதுல பெரிய ஆளாக வரணும்னாலும் வரலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இப்படிப்பட்ட சிந்தனைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு ஹிஜாப அழுத்தி அமுக்கி கொடுக்காதீங்க. அதனுடைய அந்த சுவைய குடுங்க. அந்த ஹிஜாபினுடைய சுவைய ஊட்டுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அத புரிய வைங்க. அத நம்ம செயல்படுத்தணும். அத நம்ம ஃபர்ஸ்ட்டு செயல்படுத்தணும். வெளியில போகும்போது தேவையில்லாத அலங்காரங்கள் செய்யாம, நம்மளை முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு லூஸான ஆடைய போட்டு, நம்மள நல்லா கவர் பண்ணி, பிறருடைய நம்மள இப்படி திரும்பி பாத்துறக்கூடாது. இப்படி இந்த பக்கம் ஒரு ஆள் போனாங்களா அப்படின்னு திரும்பி பார்க்காத அளவுக்கு நம்மளுடைய ஹிஜாபை நம்ம மாத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல ஒரு விஷயத்த சொல்றான். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகிறீர்களா? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கலாம். அப்ப நம்ம பிறருக்கு எத்தி வைப்பதற்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கணும். நம்மளுடைய ஹிஜாப்பை நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம ஒழுக்கமா இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில கடைபிடிச்சிட்டு அப்புறமா பிறருக்கு எத்தி வைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கான ஹிஜாப் போடுவோம். நம்மளுடைய குழந்தைகளை சரிப்படுத்துவோம். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.